லாஸ் வேகாஸ்லேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு 4 ஹவர்ஸ் தான். நாங்கள் கிராண்ட் கேனியன் போனதுனால அங்கிருந்து எல்லை 8 ஹவர்ஸ் காமிச்சுது. கிராண்ட் கேனியன் விட்டு கிளம்பும் போதே லேட் ஆயிடுச்சு. நைட்டில் அவ்வளோ நேரம் ஸ்ட்ரெச் பண்ணி ட்ரைவ் பண்ண வேண்டாம்னு மிடில்லே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 10 மணிக்கு ரூமை செக் அவுட் பண்ணி கிளம்புனோம். அங்கங்கே பிரேக் எடுத்துகிட்டு கலிஃபோர்னியா வந்து ரீச் ஆகிறதுக்கு 4 ஆயிடுச்சு. பசங்க லாஸ்ட் 2 டேஸ் ரொம்பவே நடந்து டயர்ட் ஆகிட்டாங்க. அவங்கள கூல் பண்ணுறதுக்காக இன்றைக்கி பீச்சுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். கலிஃபோர்னியா ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ட்ரைவ் ஃபுல்லாகவே ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி ட்ரைவ் பண்ணி வந்ததுமே ஒரு ஃபேமஸான ஹிஸ்டாரிக் ஹைவேல தான், ரூட் 66. அது சிகாகோவில் ஸ்டார்ட் ஆகி நாங்கள் இப்போ வந்திருக்க சாண்டா மோனிகாவில் தான் எண்ட் ஆகுது. இந்த பீச் நமக்கு ரொம்பவே பழக்கமான பீச் மாதிரி தான் இருந்தது. நம்ம ஊரில் பீச்சில் இறங்கணும்னா சுண்டல், மாங்காய் அதெல்லாம் சாப்பிடாம திருப்தியே ஆகாது. யூஎஸில் இந்த மாதிரி நான் பீச்சே பார்த்ததில்ல. இந்த சாண்டா மோனிகா பீச் நம்மளோட மெரினா பீச்சை தான் ஞாபகப்படுத்துது. ஒரு லஞ்சே வாங்கி சாப்பிட்ருக்கலாம் போல். ஒரு மாங்காவோட விலை $15 சொன்னாங்க. என்னை விட பசங்களுக்கு தான் அதை சாப்பிடணும்னு பயங்கர டெம்ப்ட்டு. அதனால் ஒரு மாங்காவை வாங்கி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. கடை இருந்த பக்கம் கொஞ்சம் குப்பையாக தான் இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் நல்லாவே க்ளீனாக நீட்டாக இருந்தது. பசங்க விளையாடுறதுக்கான பார்க்குமே இருந்துச்சு. பசங்களுக்கு மண் இருந்தால் போதும், மண்ணில் இறங்கி நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஈவினிங் ஆக ஆக நல்ல குளிரவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பியர்லேயும் விளையாடணும்னு சொன்னாங்க. எப்படியும் நாளைக்கு டிஸ்னி தான் போவோம்னு சொல்லி பார்த்தோம். இருந்தாலும் அவங்க கேட்கல. அதனால் அவங்களை கொஞ்சம் நேரம் அங்கே விளையாட வச்சுட்டு ஈவினிங் சன்செட்டும் பார்த்துட்டு பக்கத்துலேயே தான் ரூம் போட்டிருந்தோம். அங்கே கிளம்பி போயிட்டோம்.